சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் விஜய் தலைமையிலான தவேகா கட்சி ஆட்சி அமைத்துள்ளது. முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து விஜய் சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் தமிழகம் சட்டம் ஒழுங்கு சிறப்பு ஆலோசகராக ஓய்வு பெற்ற விஜயகுமார் IPSஐ நியமிக்கும்படி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றன் சங்கரலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வசமுள்ள வக்பு வாரிய தலைவர் பதவியை கைப்பற்ற தவேகாவில் இருக்கும் முஸ்லீம் நிர்வாகிகளும் முஸ்லீம் அமைப்பினரும் முயன்று வருவது பரபரப்பை கூட்டி வருகிறது. பக்ரீத் பண்டிகைக்கு மாடுகளை வெட்ட மாட்டோம் என்று பீகார், மேற்கு வங்க முஸ்லிம்கள் கூட்டாக எடுத்த முடிவின் தாக்கம் நாடு முழுக்க எதிரொலித்ததை தொடர்ந்து பெரும்பான்மையான ஏழை இந்து விவசாயிகள் தங்கள் மாடுகளை விற்பனை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் குவிகின்றன. அண்ணாமலை பற்றி யாரும் பேசக்கூடாது, வாய்ப்பூட்டு போட்ட அமித்ஷா. கட்சியிலிருந்து விலகியவர்களுக்கு வலைவீச நயனார் கையில் திரிக்கும் நிலையில் அவரது மாநில தலைவர் பதவியை பறிப்பதற்கு டெல்லி முடிவெடுத்து விட்டதாகவே தெரிகிறது. அதோடு தேர்தல் சமயத்தில் டெல்லி கொடுக்க சொன்ன ஸ்வீட் பாக்ஸ்களில் 117 ஸ்வீட் பாக்ஸ்கள் காணாமல் போனது குறித்தும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. மாநில தலைமைக்கு நெருக்கமாக இருந்து தற்போது கமலாயம் பக்கமே எட்டி பார்க்காத ஒளிமயமான பிரமுகர் மீது டெல்லியின் சந்தேக பார்வை அழுத்தமாக விழுந்திருக்கிறது. வரும் செப்டம்பர் மாதம் தமிழகத்துக்கு வர பிரதமர் மோடி திட்டமிட்டிருப்பதால் அதற்குள்ளாக பல மாற்றங்கள் கமலாயத்தில் திகழும் என பாஜகவினர் தெரிவித்துள்ளனர். பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தை மிஞ்சும் அளவுக்கு சேலத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக அரங்கேறி வந்த பாலியல் கொடூரம் ஒட்டுமொத்த மக்களையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வக்ரகத்துக்கு பயன்படுத்தி வந்த மணிகண்டன் வயது 46 என்கிற கொடூரன் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறது காவல்துறை. மளிகை கடை நடத்தும் சாதாரண கடைக்காரராக வெளியில் நடமாடி வந்த மணிகண்டனின் கொடூரத்தை மூடிமறைக்க காவல்துறையை சேர்ந்த சிலரே முயன்று வருவதுடன் பாதிக்கப்பட்ட பெண்களை புகார் அளிக்க விடாமல் ரவுடிகள் சிலர் மிரட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இது குறித்து காவல்துறையை சேர்ந்த விசாரணை பெண் அதிகாரியிடம் பேசிய போது சேலம் நெய்க்காரப்பட்டி அருகில் உள்ள புத்தூர் அக்ரஹாரம் காளியம்மன் கோயில் தெருவில் சிறிய மளிகை கடை ஒன்றை நடத்தி வந்த மணிகண்டன் காவல்துறையை சேர்ந்த சில கருப்பு ஆடுகளின் உதவியுடன் தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறந்துள்ளான். இந்த சூழலில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பண நெருக்கடியில் தவிக்கும் பெண்களை குறிவைத்து பழகிய இவன் படிப்படியாக அவர்களின் நம்பிக்கையை பெற்று நெருக்கமாக பழகியுள்ளான். பின்னர் சேலம், மேட்டூர் என அவர்களை தனிமையில் அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துள்ளான். அப்போது அந்த பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுப்பதையும் வழக்கமாக வைத்துள்ளான். இந்த வீடியோக்களை ஆயுதமாக பயன்படுத்தி தொடர்ந்து தன்னுடைய பாலியல் வக்ரகத்தை தீர்த்து வந்துள்ளான். நண்பர்களின் இச்சைக்கும் இந்த பெண்களை பயன்படுத்தி வந்துள்ளான். சில பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலிலும் ஈடுபடுத்தி உள்ளான். கிட்டத்தட்ட 56 பெண்கள் வரை இப்படி பாழாக்கி உள்ளான். 5 ஆண்டுகளாக இந்த கொடூரத்தை சத்தமில்லாமல் நிகழ்த்தி வந்திருக்கிறான். இவனால் தனிமையால் இருக்க அழைத்து செல்லப்பட்ட பெண் ஒருவர் எதாச்சையாக இவனின் செல்போனை எடுத்து பார்த்ததை அடுத்துதான் மணிகண்டனின் அசிங்க செயல்பாடுகள் வெளியில் வந்துள்ளன. மணிகண்டனின் வீட்டில் சோதனை மேற்கொண்ட காவலர்களில் ஒருவரிடம் பேசியபோது சட்டவிரோதமாக குட்கா விற்பனை செய்த குற்றத்துக்காக பல வழக்குகள் இவன் மீது நிலுவையில் இருக்கின்றன என்றும், என்னிடம் காசு பணம் கொட்டி கிடக்கிறது, ஆனாலும் என்மேல் அன்பு செலுத்த யாருமில்லை என்பது போல சென்டிமெண்டாக பேசி பெண்களை மயக்கியுள்ளான். இதை நம்பி குடும்ப பெண்கள் சிலரும் இவனது வலையில் விழுந்துள்ளனர். மணிகண்டனின் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பென்டிரைவை ஆய்வு செய்தபோது அதில் பெண்களை கட்டாயப்படுத்தி ஆடைகளை களைய வைக்கும் வீடியோக்கள் பல இருந்துள்ளன என்றும், மணிகண்டனுடன் நட்பில் இருக்கும் ரவுடிகள் சிலர் யாரும் புகார் அளிக்கக்கூடாது என பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி வருகின்றனர். எங்கள் துறையில் பணியில் இருப்போர் சிலரும் மணிகண்டனை காப்பாற்ற கடந்த வாரம் வரை முயற்சி செய்து வந்திருக்கிறனர் என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து உதவி காவல் ஆணையர் வெங்கடாச்சலத்திடம் பேசுகையில் மணிகண்டனுக்கு காவல்துறை ஆய்வாளர் வேறு முக்கிய நபர்களுடன் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுவதில் எந்த உண்மையும் இல்லை எனவும், யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என்று தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொள்ளாச்சிக்கு ஒரு திருநாவுக்கரசு என்றால் சேலத்துக்கு ஒரு மணிகண்டனா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளராகவும் அரக்கோணம் தொகுதியில் தொடர்ந்து 3 முறை MLAவாக இருந்து வந்த சு. ரவி நடந்து முடிந்த தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட போது தோல்வியடைந்தார். இதனால் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் புறவாசல் வழியாக ஓடி சென்று தவேகாவில் இணைந்து கொண்டார். அங்கிருந்தபடியே அதிமுகவில் இருப்பவர்களையும் தூண்டில் போட்டு தூக்கி கொண்டிருக்கிறார். இப்படியே போனால் அதிமுகவில் பயணிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கே எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று வேதனையோடு தெரிவித்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமான சிலர் பேசும்போது கண்டிப்பாக மகன் மிதுனை அரசியலுக்கு கொண்டு வர மாட்டார் எங்கள் பொதுச் செயலாளர் என்றும், அவரை சத்தியமங்கலத்தில் உள்ள தொழிலை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டார், சிலர் வேண்டுமென்றே தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என மறுக்கின்றனர். வாரிசு அரசியல் என திமுகவை மிக தீவிரமாக விமர்சித்து வந்த எடப்பாடி பழனிசாமி தன் வாரிசை அரசியலுக்கு கொண்டு வருகிறாரா இல்லை சாமர்த்தியமாக தவிர்க்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற தகவல் வெளியானது.
அறிவிக்கப்படாத மின்வெட்டால் தமிழகம் முழுவதும் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை, நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை, வீடுகள் முதல் விவசாய நிலங்கள் வரை மின்வெட்டின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஏழை எளிய மக்கள் கான்கிரீட் வீடுகளில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கில் கடந்த திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டம்தான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி மாதம் கரூர் மாவட்டத்தில் 1000 வீடுகளுக்கு பணி உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் பலரும் கடனை வாங்கி தங்களின் பழுதடைந்த வீடுகளை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டும் வேலைகளை தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் புதிய அரசு பொறுப்பேற்கவே இந்த திட்டத்தில் நிதி ஒதுக்க சொல்லி மேலிட உத்தரவு இல்லை என்று அதிகாரிகள் கைவிரிப்பதால் கலங்கி போய் அவர்கள் நிற்கின்றனர். அரசு நினைத்தால் எதுவும் சாத்தியமே. ஜூவிக்கு நன்றி சொல்லும் மாற்றுத்திறனாளி குடும்பம். ஜூனியர் விகடன் செய்தி எதிரொலியாக மனைவி 2 குழந்தைகள் என 3 வீழ்ச்சவால் மாற்றுத்திறனாளிகளுடன் போதிய அடிப்படை வசதிகளும் வருமானமும் இல்லாமல் தவித்த கூலி தொழிலாளிக்கு 2 சென்ட் பட்டா ரூபாய் 5 லட்சத்தில் வீடு கட்டித் தருவதற்கான ஆணை தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் IAS அதிகாரிகள் பணியிட மாற்ற உத்தரவின் அடிப்படையில் சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக புதிய கலெக்டர் நியமிக்கப்பட்டுள்ளார். நாகர்கோவில் மாநகராட்சி ஆணையராக பணியாற்றி வந்த நிஷாந்த் கிருஷ்ணா IAS உடனடியாக மாற்றப்பட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் 1,28,934 லட்சம் கடன் இருப்பதாக தெரிவித்துள்ள நிதியமைச்சர் மரிய வில்சன், பிறக்கும் குழந்தைகளின் பெயரில் இருக்கும் கடன் குறித்து தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று தமிழகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் தமிழக பொருளாதாரத்திற்கு ₹1 பங்களிக்கும் முன்பே இந்த கடன் பொறுப்புடன் பிறப்பதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் குறித்து அவதூறு பரப்பும் நோக்கில் வீடியோ வெளியிட்டதாக பாஜக பெண் நிர்வாகி அலிசா அப்துல்லா அளித்த புகாரில் சிறையில் உள்ள திருச்சி சூர்யா, யூடியூபர் முக்தார் இருவர் மீதும் சென்னை போலீஸ் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளதால் இருவரும் இனி ஓராண்டு வரை ஜாமீனில் வெளியே வர முடியாது. சிறையிலிருந்து வெளியே வர அவர்கள் நீதிமன்றத்தை நாடி குண்டர் சட்டத்தை முதலில் உடைக்க வேண்டும் எனவும் அதன் பிறகுதான் அவர்களால் ஜாமீனில் வெளியே வர முடியும் என்பதும் இங்கு நினைவு கூறத்தக்கது. வெள்ளை அறிக்கை என்ற சொல் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்ட கொள்கை ஆவணங்களிலிருந்து பிரபலமானது. அந்த ஆவணங்களின் அட்டை வெள்ளை நிறத்தில் இருந்ததால் அவை ஒயிட் பேப்பர் என்று அழைக்கப்பட்டன என்றும், அடடா காலப்போக்கில் அரசின் செயல்பாடுகள், நிதிநிலை, கொள்கைகள் மற்றும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து மக்களுக்கு விளக்கமளிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமாக வெள்ளை அறிக்கை உருவெடுத்துள்ளது. இதுதாங்க வரலாறு என்று அதில் முனைவர் ரத்னமாலா புரூஸ் கூறியுள்ளார். வைகோவை அமைச்சர் ஆதவர்ஜுனா இன்று சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து வைகோ பேசுகையில், தமிழக பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தம்பி ஆதவர்ஜுனா இன்று எனது அண்ணா நகர் இல்லத்தில் என்னை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார். அமைச்சர் ஆதவர்ஜுனா இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் தமிழ்நாட்டு அரசியலின் முதுபெரும் தலைவரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான திரு வைகோ அவர்களை இன்று அவரது இல்லத்தில் சந்தித்து தமிழ்நாட்டின் நலன் மற்றும் சமூக நீதி அரசியல் பற்றி கலந்துரையாடினோம் என்று கூறியுள்ளார். ஈரோட்டில் பேரிடர் காலங்களில் மீட்பு பணி செய்வது எப்படி என தீயணைப்புத் துறையினர் ஒத்திகை பார்த்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளரும் முன்னாள் நாகப்பட்டினம் MLAவுமான ஆளுநர் ஷானவாஸ் தனிக்கட்சி தொடங்கி திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட ஆயத்தமாவதாக விவரம் அறிந்தவர்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். திமுக உடைந்து போவதை காப்பாற்ற தாவேகா கப்பலை கவிழ்க்கும் யுக்தியை கையில் எடுத்துள்ளார் உதயநிதி எனவும், கடைசி நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் தலையிட்டு உதயநிதியின் திட்டத்தை கிடப்பில் போட வைக்கலாம், ஆனால் இப்போதைக்கு உதயநிதி வேகமாகவே இருக்கிறார் என்றும், இந்த நிலையில் இந்த விவகாரத்தை முதல்வர் விஜய் எப்படி கையாளப் போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ற தகவல் வெளியானது. தங்கம் விலை குறைவை தொடர்ந்து இன்றும் தங்கம் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ₹30 குறைந்து 1 கிராம் 14,030 விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் சவரனுக்கு ₹240 குறைந்து 1 சவரன் 1,12,240 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.